எந்த ராமன் தூக்கம் இல்லாமல் உணவில்லாமல் தவிக்கிறானோ அது இந்த சீதையை குறித்து தான் புரிஞ்சுனுட்டேன், பார்த்துட்டோம். இனிமே அவளை பற்றின செய்தியை எப்படி எடுத்துன்னு போகலான்னு யோசித்தார். யதிஹ்யகம் சதீமேனாம் சோப உபகத சேத்தனாம் அனாஸ்வாஸ்ய கமிஷ்யாமி தோஷவத்து கமனம் பவேத்து. ஒவ்வொன்றையும் நன்னா கேட்டுங்கோ. இத்தனை வம்பு இருக்குன்னே இதை பார்த்தா தான் புரியுது. அவர் முதலில் பார்த்துட்டோம், விஷயத்தை தெரிஞ்சுனுட்டோம், திரும்பி போயிடலாம்னு யோசிக்கிறார். அப்படின்னா இவ்வளவு தீனமாக இருக்கிற ஒரு பெண்ணு ஒரு தனியாக அவளை விட்டுட்டு போயிட்டால் அது தர்மமே இல்லையே. ஒரு பெண்ணு துன்பப்பட்டு இருக்காள்னால் ஆமாம் அவள் பட்டுக்கிட்டோம், நாம் போய் செய்தி சொல்லுவோன்னு போகலாமா? துன்பத்தில் இருக்கிற பெண்ணை நம்ம உடனே விடுவிச்சாகணுமே. ஆகவே நான் போய்த்தான் ஆகணும், திரும்பி போக முடியாது. இதுதான் முதல் எண்ணம். இவளை இப்படியே விட்டு விட்டால் ராம பத்னியை இப்படி விட்டோங்கிற குற்றம், ஒரு அபலையான பெண்ணை காப்பாற்றாமல் விட்டுட்டோங்கிறது குற்றம். இது சக்தி இல்லாதவன் போனால் கூட ஒத்துப்பா, நாம் போனால் தர்மசாஸ்திரம் ஒத்துக்காது. சக்தி இருக்கிறவராச்சே. சக்தி இல்லாதவன் என்னையே ஒருத்தன் வெட்டிடுவான்னா நான் என்ன செய்ய முடியும்? அப்படி இல்லைன்னா சக்தி இருக்கா, எதிர்த்து தானே ஆகணும். அதனால் நான் போயிட முடியாது, இந்த பெண்ணை காப்பாற்றி ஆகணும்னு முதல்ல நினச்சிக்கிறார். சரி நேராக போகலாமேனால், இல்லை நான் இந்த செய்தி எடுத்துன்னு ராமன்கிட்ட திரும்பி போகணும். போய் என்ன சொல்லலாம்? இவளை நான் பார்த்தேன், ஆனால் கிட்டக்க போல, ராமா அவளை கண்டது உண்மை, இதுதான் சீதேன்னு சொல்லலாமன்னால் அது எப்படி ராமன் ஒத்துக்கவே மாட்டார். நீ விட்டுட்டு வந்தியான்னு ரொம்ப வருத்தப்படுவார். ராமஸ்து எதி பிரிச்சேன்மான் கிம்மாம் சீதாப்ரவீத் வச்சா கிமஹம் தம் பிரதிப்ரூயாம் அசம்பாஷ்ய சுமத்தியமாம். சீதையினிடத்தில் ஒரு வார்த்தை பேசாமல் நான் திரும்பி போய் என் சீதை ஹனுமானே என்ன சொன்னாள்னு ராமன் கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொன்னால்னா நான் பதில் சொல்லணுமே. இல்லை நான் கிட்டக்கே போல பேசவே இல்லை, வந்துட்டேன்னு சொன்னால் அதுவும் நன்னா இருக்காது. சரி அப்போ நேராக போயிடலாம். என்னால் மனித உருவத்தில் போகவா, சம்ஸ்கிருதத்தில் பேசவா, குரங்கு பாஷை பேசவா? அவர் யோசிக்கிறார். குரங்கு பாஷை பேசினா குரங்கு பாஷை பேசுறதுன்னு அவன் நம்புவோம், ஆனால் புரியாது. நான் சம்ஸ்கிருதம் பேசினா அவளுக்கு புரியும், ஆனால் குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதுன்னு நம்ப மாட்டான். இத்தை பண்ணால் அது இடிக்கிறது, அதை பண்ணால் இது உதைக்கும். நான் பேசுகிறேன், நான் சம்ஸ்கிருதமே பேசுவேன், குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுமா? இல்லை நான் சம்ஸ்கிருதத்தில் பேசலை, கலகலான்னு குரங்கு பாஷை பேசுகிறேன், அவளுக்கு புரியாதே. நம்பினா புரிய போகிறதில்ல, புரிஞ்சா நம்ப போகிறதில்ல. என்ன தான் செய்யலாம்? முதல்ல அவளுக்கு புரிய வேண்டியது தான் முக்கியம், நம்பிக்கை முக்கியம் இல்லை. அதனால் என்னை முன்னாடியே கொண்டு போய் நிறுத்திக்காமல் மரத்தோட மரமாக ஒதுங்குறேன். இருக்கிற இடத்துலேருந்து அவளுக்கு மட்டும் புரியும்படிக்கு சம்ஸ்கிருதத்திலே பேசிவிடுறேன். என்ன பேசலாம்னு யோசிக்கிறார். சீதையை கவலைப்படாதேன்னு சொல்லலாமா? குரலை கேட்டவுடனே பிராணனை விட்டாலும் விட்டுடுவோம். ராமன் ஆரம்பிக்கலாமா? ஐயோ ராமனுக்கு என்ன எடுத்தோன்னு பிராணனை விட்டாலும் விட்டுடுவோம். ராவணனை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லலாமா? ராவணன் திரும்ப வந்துட்டான் போல் இருக்குன்னு பிராணனை விட்டாலும் விட்டுடுவோம். என்ன ஆரம்பிக்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. மகாமேதாவி, பேச்சு சாமர்த்திக்கு ஒரு குறவில்லை. ஆனால் எந்த சொல்ல வச்சு ஆரம்பிக்கணும்னு இத்தனையும் யோசிக்கிறார். கடைசியில் முடிவு பண்ணார், யாராக இருந்தாலும் போகிற உயிரை கூட காப்பாற்றக்கூடியது ராமநாமமும் ராமாயணமும் தான். அதனால் அதையே மறைஞ்சிருந்து சின்ன குரலில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இக்ஷ்வாகூணாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனः சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன் ஸ்ராவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரப்ருவன் கிரம் சத்தாஸ்யதி யதா சீதா ததா சர்வம் சமாததே. என்னென்ன கதையை பற்றி சொன்னால் சீதை மனம் சமாதானம் அடையுமோ அதை சொல்லுகிறேன்னு யோசித்தவர் ஆதியிலேருந்து கதை ஆரம்பித்தார். 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தசரதன் என்று ஒருத்தன் ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு 3 மனைவிகள். ரொம்ப நாளாக புத்திரப்பேர் இல்லாதபடியால் ரிஷசிருங்கரரை கூட்டு யாகம் நடத்தினான். அதில் பாயசம் வந்தது. 3 பேருக்கு பிரித்து கொடுத்தா 4 குழந்தைகள் பிறந்தார்கள். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன். அடியைப்பிடி பாரத பட்டான்னு சொல்லுவோமே, அதுலேருந்து கதையை ஆரம்பித்தார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி இக்ஷ்வாகூணாம் மகாயசாக தஸ்ய புத்திர பிரியோ ஜேஷ்டா தாராதிபதி நிபானன ராமோ நாம விசேஷஜா சேஷ்டா சர்வதனுஷ்மதாம். வில்லேந்திய வீரர்களுக்குள்ளே சிறப்பானவர், ராமன் பேர் பெற்றவர், உலகமே போற்றக்கூடிய இக்ஷ்வாகு வம்ச திலகனான ராமர். அந்த ராமர் மூத்தவராக பிறந்தார். அவருக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வயசு 12 ஆயிடுத்து. ஜனகரிடத்தில் போனார். சீதா கல்யாணம் நடந்தது. வரிசையாக கூட இருந்து பார்த்தாப்பில் கதையை சொல்லிட்டு இருக்கார். கேட்க கேட்க சீதைக்கு ஒரே மயக்கம். ஓ, நம்ம ராமன் கதை யாரோ இந்த காட்டில் ராட்சசர்கள் இருக்கிற இடத்துல சொல்கிறார்களே. அதை கேட்டவுடனே தற்கொலை எண்ணத்தை கைவிட்டாள். இப்போ லட்சியம் அது. அவளை அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாண்ட வைக்கணும். தாண்டணும்னா எத்தையானம் பண்ணி 10 நிமிஷம் கழித்து போகிற பிராணனை நம்ம இப்போ போக்கிடுவோம்.
நம்மக்கிட்ட மட்டும் இந்த காரியத்தை கொடுத்துருந்தா சீதை 10 நிமிஷம் கழிச்சு போக மாட்டா, அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிருப்போம். நல்ல வேளை அப்படி இல்லாமல் ராம கதையை மெதுவே சொல்ல, ததஸ்ஸ வாலினம் ஹத்வா ராமஹா பரபுரஞ்சயா யதா ரூபாம் யதா வர்ணாம் யதா லக்ஷ்மவதீம் சதாம் அஸ்ரௌஷம் ராகவஸ்யாகம் சேயம் ஆசாதிதாமயா. அப்போது சுக்ரீவன் வடக்கை இத்தனை பேர் அனுப்பிச்சார், கிழக்கை இத்தனை பேரை தேட போய் சொன்னார், மேற்கை இத்தனை பேரை போய் சொன்னார், தெற்க இன்னென்ன வானரோத்தமர்களை அனுப்பித்தனர். அதில் நாங்கள் எல்லாரும் தெற்கு சமுத்திர கடைக்கு வந்தோம். எப்படி தாண்டதுன்னு தெரியல. நான் ராமானுகிரகத்தாலே மோதிரத்தை கையில் வச்சுட்டு தாண்டுட்டேன். இங்கே தேடினேன், அங்கே தேடினேன். ராமனால் சொல்லப்பட்ட அங்க அடையாளங்கள், அந்த ராஜகுலத்துக்குண்டான அடையாளங்கள் அத்தனை சேர்ந்து இதோ என் கண்முன்னே சீதை என்பாளோர் பெண் தெய்வத்தை காண்கிறேன்னு சொல்லவ தன்னை பற்றித்தான் அடையாளம் இருக்குன்னு அப்போதான் சீதை தெரிஞ்சுக்கிறான். இவர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காருனால் கதையை மெதுவாக கொண்டு தங்கிட்டே நிறுத்திட்டாரே. இது யாராருக்கும்னு சாதிர்யகுர்த்வஞ்ச அழகான ஸ்லோகம். சாதிர்யகுர்த்வஞ்ச ததாக்கியதஸ்தாத் நிரீக்ஷமானா தமச்சிந்திய புத்தியம் ததர்ஷ பிங்காதிபதேரமாத்தியம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம். மேலே பார்த்தா பக்கவாட்டில் பார்க்குறா, கீழே பார்க்குறா, ஆகாசத்தில் பார்த்து கஜேந்திரன் கூப்பிட்டத்துக்கு வானத்தில் தானே கருடன் வந்தார், அதை போல யாரான்னு என்னை காப்பாற்ற வரப்போறாளா? பூமியில் பார்த்து நான் பிறந்தது பூமி மாதாவிடத்தில் தானே, அதனால் என்னை காப்பாற்றுறதுக்கு பூமி யாரையான அனுப்பிச்சி வைக்க போகிறாளா? எங்கு யார்? தசரதனே திரும்ப வந்து விட்டாரா? ராமனே வருகிறாரா? யார் பேசுகிறா தெரியலையே என்று சுற்றி சுற்றி பார்க்க, அந்த சமயம் அந்த எதிர்பார்த்த பார்வை, யாராருக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற பார்வை, அந்த பார்வைக்கு முன்னே தன்னுடைய நிஜ வடிவத்தோடைய ஹனுமார் போய் நின்று கைகூப்பி கொண்டு, தேவி வணக்கம், அடியேந்தான் ராமனாலே அனுப்பப்பட்ட ராமதூசன், ராமதாசன் வந்திருக்கேன்னு சொல்லி கீழே வணங்க, அவளுக்கு உள்ளதும் புரியலை, எதுவும் புரியலை. ராவணன் வேஷமிட்டு வந்துட்டானா, அல்லது அந்த மாரீசனே மாயமான் திரும்ப எங்கேயானு வந்துட்டானா, யாராருக்கும்னு பயந்தவள். ஆனால் அந்த ராமாயணத்தை கேட்டவனே மனசில் ஒரு தெளிவு, வந்தவன் அரக்கனே ஆகுக, வேறொரு குரக்கனே ஆகுக. வந்தவன் அரக்கனா இருக்கட்டும், குரக்கனா இருக்கட்டும், ராமநாமத்தை எப்போ சொல்லிட்டு வந்தானோ இந்த லங்கையே இனி புனிதமாக போகிறது என்கிற அளவுக்கு அவளுக்கு தோணியிருக்கணும்னால், எல்லாம் அவருக்கு இருந்த அந்த புத்தி சாமர்த்தியம். வெறும் காரியத்தை எடுத்தேன் கவுத்தேன்னு அவர் முடிக்க பார்க்கல, நிதானமாக சிந்தித்து, ஆனால் நேரம் கடத்தாமல் எப்படி பண்ணால் காரியம் நன்னா சிறக்குமோ, இது எல்லாத்திலையும் அவருக்கு உள்ளூர இருக்கிறது. நாடிய ராமதாசன் ராமகைங்கத்துக்கு வந்திருக்கேன், அதை மறந்துடக்கூடாது, எடுத்த காரியத்தை விடாமல் செஞ்சுவிடணும். இப்படி இருக்கிற பேச்சு சாமர்த்தியத்தான் இவர் ஞானத்தை ராமன் ஓஹோன்னு கொண்டாடுறார். இவ்வளவு தூரம் நன்னா பேசுகிறார். என்னால் பேச்சு நன்னா இருக்கணும்னா அடிப்படை ஞானம் நன்னா இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற கதை அப்படியே பின்னோக்கி போங்கோ. ராமன் லக்ஷ்மணன் சீதையை தேடிக்கொண்டு கிஷ்கிந்தைக்குள் நுழைந்து விட்டனர். ரிஷமூக பர்வத்தத்திலே சுக்ரீவன் ஆஞ்சநேயர் இவர்கள்லாம் மறைஞ்சின்னு இருக்கா. வாலியின் இடத்துல அஞ்சி ஓடி ஒளிஞ்சின்னு இருக்கிற இடம். ராமலக்ஷ்மணர்களை பார்த்த உடனே சுக்ரீவன் ஹனுமாரை அனுப்புகிறான், நீ போய் பாரு, பார்த்து வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம பக்கத்தில் சேர்த்துனுட்டா இவர்களை வச்சுன்னு வாலியை ஜெயிச்சு விடலாமா பார்ப்போம். அவன் ஆசை அவனுக்கு, இவர்களை வச்சுன்னு வாலியை ஜெயிச்சு விடலாமான்னு ஹனுமார் அப்போ தான் வரார். அவர் தன் உருவத்தை விடுத்து மறைத்து கொண்டு ஒரு சன்னியாசி வேஷத்தில் தான் வரார். நாம் யாருன்னு சொல்லிக்க வேண்டாம், நம்ம சன்னியாசியாகவே வருவோம் அப்படின்னு ராமன் முன்னாடி போனால் எல்லாம் மறந்தே போச்சு. அவர் ராமனேன்னு சேவித்த உடனே தங்கிட்ட இருக்கிற சட்ட புத்தி நேர்மையற்று நினைத்ததெல்லாம் வீணா போச்சு. நான் தான் ஹனுமான்னு சொல்லினுட்டார். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஆஞ்சநேயர் பேசுகிறார். நான் ஆறு, சுக்ரீவன் ஆறு, எதனால் நாங்கள்லாம் ரிஷமுகத்தில் மறைஞ்சின்னு இருக்கோம், எங்களால் எப்படி கையால் ஆகலை, எல்லாத்தையும் 10 நிமிஷம் பேசினார். பேசிட்டு நிறுத்திட்டார். நானே வளவளான்னு பேசின்னு இருக்கேன், ராமா நீ பேசவே மாட்டேங்கிறிய. ராமன் திரும்ப பேசணும், அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும். தான் பதில் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணன் நீ பேசு. தமபியபாஷஸ்த சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம். சுக்ரீவனுக்கு சச்சிவன மந்திரின்னு சொல்லிக்கொண்டு இந்த ஹனுமார் வந்திருக்கார். அவருக்கு என்ன பதில் சொல்லணுமோ நீ சொல்லு. லக்ஷ்மணன் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணா, நம்ம இக்ஷ்வாகு குலத்தினுடைய பெருமை இங்கேயான்னு கொடுத்துடாதே, இவர் ரொம்ப சாமர்த்தியமாக பேசியிருக்கார், அதுக்கு தகுந்து நீயும் கொஞ்சம் நன்னா பேசணும். அவரே ஆதிசேஷனுடைய அவதாரம், 1000 நாக்கு ஆதிசேஷனுக்கு நன்னாவே பேச தெரியும். நான் பேச ஆரம்பிக்கச்சேவே நானே பயந்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன். இது பக்கத்தில் ஒருத்தர் வந்து, பாரு இங்கேயானு பேரை கொடுத்துடாதே, ஒழுங்காக பேசினால் பேசவே வராது, வாயே வராது. அதனால் வராமல் அவரும் தடுத்து நிறுத்திட்டார். அப்போ ராமன் ஒரு 10 ஸ்லோகங்களாலே ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியம், அவருடைய ஞானத்தின் சீர்மை, செயல் ஆற்றல்
எல்லாத்தையும் என்னமா கொண்டாடி இருக்காரு தெரியுமோ? நான் ருக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இது அனைத்தையும் ஒருத்தன் கற்கவில்லை என்றால் இவன் பேசுகிறாப்புல பேச முடியாது. இந்த கம்பர் அப்படியே தமிழ்படுத்தினார். கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாலே தோன்னித்தன்னோ. இவர் கல்லாத கலை இல்லை, வேதமே ஒரு கடலாக உருவானது தான் ஹனுமார். அது இவர் பேசுகிற ஒவ்வொரு சொல்லிலும் தெரிகிறது. அந்த அளவுக்கு ஞானம், அதனால் இருக்கிற பேச்சு சாமர்த்தியம். வெறும் வரட்டு பேச்சு சாமர்த்தியமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நல்ல ஆழ்ந்த ஞானத்தினால வந்த பேச்சு சாமர்த்தியம். இவ்வளவு தூரம் ஆற்றலையும் பார்த்தோம், ஞானத்தையும் பார்த்தோம், வாக் சாதுரியம் வாக் வன்மையும் பார்த்தோம். இத்தனை இருக்கிறவர் அகங்கரிக்கணுமா இல்லையா? இதில் ஏதானு ஒன்று துளி நமக்கு இருந்தாலே நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாது. அவ எங்கேயோ ஆகாசத்தில் பறக்கிறாப்பில் இருக்கும். இது இத்தனை இருக்கிறவரை பிடிக்க முடிஞ்சுதானால், நேற்றுக்கு ஒரு இடம் சொன்னேன், அதனுடைய விளக்கத்தை இன்றைக்கி பார்த்துடலாம். சீதையனிடத்தில் ஹனுமார் பேசிட்டு இருக்கார். வந்த காரியெல்லாம் முடிஞ்சுது. மோதிரத்தை கொடுத்தா எடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டார். திரும்ப போகணும். ஒரு மாதத்துக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சீதை சொல்லுகிறாள். கவலையே வேண்டாம், அவ்வளவுக்கெல்லாம் வேலை இல்லை, இதோ போகிறேன், ராமனிடத்தில் சொல்கிறேன், திரும்ப கூட்டி வருகிறேன் என்று உறுதியளித்து விட்டு ஹனுமார் புறப்பட்டுருக்கார். அந்த சமயத்திலே நடக்கிறது. நேற்றே சொன்னேன், நீர் வந்து விட்டீர், ஆனால் அங்கே இருக்கிற குரங்குகளாலெல்லாம் கடலை தாண்டி வர முடியுமோ? ராமன் வருவரா? அப்படிங்கிறதுக்கு ஹனுமான் பதில் சொல்கிறார். தஸ்ய விக்ரம சம்பன்னாக சத்வவந்தோ மகாபலாக மனசங்கல்ப சம்பாதாக நிதேசே ஹரயஸ்திதாக மத் விசிஷ்டாச்ச துல்யாச்ச சந்தி தத்ர வனௌகசா மத்த பிரத்யவர கஷ்டித் நானியஸ்தி நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவ். என்னை காட்டிலும் தாழ்ந்த குரங்கே சுக்ரீவன் படையில் கிடையாதுன்னுட்டார். இருக்கிறதுலே ரொம்ப சுமார் குரங்கு நான் தான். அப்படிங்கிறதுனால தான் என்னை ஓடி போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கா. 10 பேர் இருக்கிறதே அது போய் எடுத்துன்னு வா அப்படின்னு யாரை சொல்லுவா? இருக்கிறதுலே சிறப்பானவனையா சொல்லுவா? யார் இருக்கிறதுல சின்ன பிள்ளை மோசமோ போய் எடுத்துன்னு வான்வா. எப்போ என்ன அமுச்சு வச்சுருக்காரோ நான் தான் எல்லாரை விட தாழ்ந்தவன் அர்த்தம். மத்த பிரத்யவர கஷ்டித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவ். என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் சுக்ரீவன் படையில் ஒத்துருமே கிடையாது. ஒரே ஒரு சரித்திரம் மட்டும் சொல்கிறேன். ராமானுஜர் பெரிய திருமலைக்கு எழுந்துள்ளார். திருமலைங்கிறது தான் திருவேங்கடத்தை திருப்பதியை குறிக்கும். அங்கே பெரிய திருமலை நம்பிகள் இருந்தார். அவர் ராமானுஜருக்கு தாய் மாமா. பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத்துன்னு அவரை பற்றின ஸ்லோகம். அவர் அங்கே தீர்த்த கைங்கரியம் பண்ணிருந்தார். ஆகாச கங்கைக்கு போய் குடங்குடமாக ஜலம் கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இதுதான் அவர் தினப்படி பண்ணிட்டு இருந்த கைங்கரியம். அவர் இதான் முதல் நாள். ராமானுஜர் இப்போ தான் திருவேங்கடத்துக்கு வருகிறார். அவரை பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கிறதுக்காக அந்த பெரிய திருமலை நம்பிகளே வந்திருக்கார். அவர் மகாச்சாரியர், பெரிய வித்வான். அப்போ ராமானுஜர் கை கூப்பிட்டு சொல்கிறார், யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு என்னை கூட்டின்னு வர சொல்லக்கூடாதா? இதுக்கு போய் நீரே வரணுமா? நீர் எவ்வளோ பெரியவர், நீரே இதுக்குன்னு வரணுமான்னு கேட்டார். அவர் சுத்து முட்டும் ஒரு தரம் பார்த்துட்டு இவர்கிட்ட பதில் சொல்கிறார், ஊரெல்லாம் தேடி பார்த்தேன், அந்த சுமார் யாருன்னு தான் தேடினேன், நான் தான் தோணித்து, அதனால தான் உன்னை நானே கூப்பிட வந்துட்டேன். இது யார் சொல்லுவா சொல்லுங்கள்? நான் தான், என்னை விட தாழ்ந்தவர் இங்கே கிடைக்கல, அதுக்காகத்தான் நான் வந்தேன்னால். அப்படியே அவர் திருவடிகளே கட்டியாக பிடிச்சின்னு ராமானுஜர் கீழ் விழுந்தார். இப்படி பலரும் தாங்கள் சிறந்தவர்கள் இல்லை, பகவத் அனுகிரகத்தால் இருக்கிறோம்னு இருந்தனர். இதோ ஹனுமான் தான் சாட்சி. அகம் தாவதிவ பிராப்தா கிம் புனஸ்தே மகாபலாக. நான் இவ்வளவு தாழ்ந்தவனே சட்டுன்னு தாண்டி வந்திருக்கிறச்சே, மகாபலம் பொருந்திய மற்ற வானரர்கள்லாம் திண்ணம் வருவார்கள். கவலை வேண்டாம் சீதே, வருவார்கள். மம பிருஷ்டகதௌ தௌச்ச சந்திரசூர்யா விபோதித்தௌ தத் சகாசம் மகாசங்கௌ நிருசிம்ஹாவ அமிஷ்யதா. அப்பவும் ஹனுமான் கேட்குறார், இவ்வளவெல்லாம் வேண்டாமே, ஏன் நேரம் கடத்தணும்? இப்போவே தேவரீர் ஏறிய முதுகில் உட்காந்துக்கும். 10வது நிமிஷம் ராமன்கிட்ட கொண்டு விட்டுவிடுறேன்.